ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ தான் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் 10 டேஸ் தான் ஆகுது நம்ம. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம், அதாவது மாசி மாதத்தோட 15 நாளும் பங்குனி மாதத்தோட 15 நாளும் வரும் இந்த மார்ச் மாதத்தில். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா புனித நீராடு மாதம்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா புனித நீராடுவதில் நிறைய இடங்களில் கும்பமேளாவில் மாசி மகம் வரப்போகுது. அப்போ ஸோ சொல்கிறேன், இப்போ அடுத்தடுத்து இப்போ என்னங்கிறத சொல்கிறேன் நான். ஸோ பொதுவாகவே இந்த மாசி மாதங்களில் பார்த்திங்கன்னா புனித நீராடுவது, அது சவுத்து சைடு பார்த்திங்கன்னா நிறைய அம்மன் கோயிலில் திருவிழாக்கள் நடக்கும் இந்த மாசி மாதம் பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து விமர்சையாக நடக்கும் இந்த மார்ச் மாதத்தில். ஏன்னா மாசியும் பங்குனியும் பாதி வருதுங்களா. இப்போ முதல் பாதி வந்து மாசி மாதமும், ரெண்டாவது பாதி வந்து பங்குனி மாதமும் வரும். ஸோ இன்னொரு என்ன விசேஷம் இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்தோட, அதாவது இந்த மாதத்தோட எண்டில் சனி பயிற்சி வருது. திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது ஒரு விஷயம். சனி பயிற்சியை பற்றி வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தான பலன்களை பார்ப்போம். ஸோ மார்ச் மாதத்தில் வேறு என்னெல்லாம் விசேஷங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சஷ்டியோடு சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் வருது. சஷ்டி திதியும் வருது, கிருத்திகை நட்சத்திரமும் வருது. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் அன்னைக்கு. ஏன்னா முருகனை வந்து கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்ததாக சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி சஷ்டி திதியும் வேறு வருது. ஸோ அன்றைக்கி முருக பக்தர்கள் விரதம் இருந்து ஸோ அன்றைக்கி முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நிறைய முருகன் கோயிலையும் விமர்சையாக நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னும் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது. 6ஆம் தேதி வாஸ்து நாள். ஆனால் அன்றைக்கி இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அஷ்டமி இருக்குது. ஸோ அஷ்டமியும் வருதே, வாஸ்து நாள் வருதே, நீங்கள் பூமி பூஜை போடலாமா அப்படின்னா, பொதுவாக அஷ்டமிங்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கி வாஸ்து நாளும் வருது. ஸோ பொதுவாக வாஸ்து நாள் அன்றைக்கி எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போடலாங்கிறது ஒரு வாஸ்துவில் ஒரு ஐதீகம். ஸோ நம்ம வாஸ்து வீடியோ அடுத்தடுத்து போடுவோம். ஸோ இப்போ 6ஆம் தேதி வாஸ்து நாள் வருது. அஷ்டமி வந்தாலும் யார் பேரில் அந்த வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்கு அன்றைக்கி வந்து தாராபலன் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில், அவங்க நல்ல தசபுத்தி நடக்கிறதுங்கிற பட்சத்தில் அன்றைக்கி வாஸ்து பூஜை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விசேஷம் வந்து 12ஆம் தேதி வந்து மாசி மகம் வருது. அதாவது பௌர்ணமியோட கூடிய மாசி மாதத்தில் வர மகம் நட்சத்திரம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாசி மகம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அதுவும் இந்த கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புனித நீராடுவாங்க. அந்த மாசி மகத்தை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு உகந்தது. அன்றைக்கி நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறது, முன்னோர் வழிபாடு பண்ணுறது அந்த மாசி மகத்தை அன்றைக்கி ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி பௌர்ணமியாகவும் வரும் வர. ஸோ அதனால் அந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து புனித நீராடுவது, முடிந்தால் கும்பகோணத்துக்கு போயிட்டு அந்த மாசி மக குளத்தில் வந்து புனித நீராடுங்க. இல்லை முடியலைங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குளம், ஆறு இதில் வந்து நீராடிட்டு உங்கள் முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 29ஆம் தேதி சனி பயிற்சி வருது. ஸோ இந்த மார்ச் மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. நம்ம சேனலோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜி வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு அப்டேட்டாக கொடுக்குறதுக்காக தான் மெயினாக நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அஸ்ட்ராலஜியோட பேஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே நம்ம அப்டேட்டடாக ஒரு ட்ரெண்டிங்காக கொடுக்க போகிறோம். இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுங்கிற தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வீடியோவில் நம்பர் இருக்கும், நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம்ல, மாத ராசி பலன்கள், அடுத்து வார ராசி பலன்கள் போட போகிறோம், வார ராசி பலன்கள், இதெல்லாமே ஒரு பொது பலன் தான். ஒரு 20% வந்து இது நமக்கு வந்து ஒர்க் ஆகும். 100% இது ஒர்க் ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம சுய ஜாதக பலன் தான் நமக்கு வந்து நடப்பு தசாபுத்திகளை வச்சு சொல்கிறது. அதுதான் வந்து 100% நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதில் வந்து நமக்கு நல்ல டைம் நடந்துச்சுன்னா இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பலன்கள் நமக்கு வந்து கொடுக்கும். அதில் பாதகமான தசை நடக்குது, பாதகமான புத்தி நடக்கும்போது இந்த பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதம் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கார். இவர் வந்து மே மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அப்போ அடுத்தது செவ்வாய், இவர் கடக வீட்டில் இருந்தார். இப்போ வக்ர நிலையில் மிதுன வீட்டில் போயிட்டுருக்கார். செவ்வாய் பகவான் கடகத்துலேருந்து வக்ரமாகி இப்போ மிதுன வீட்டில் பயணம் பண்ணிகிட்ருக்கார். கேது பகவான் கன்னியில் இருக்கார். இவர் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கு போவார். ஸோ அது நம்ம ராகு கேது பயிற்சியில் அப்போ பார்ப்போம். அடுத்து சனி பகவான் இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் 29ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் மீன வீட்டுக்கு பயணம் பண்ணுவார். அடுத்த வீடியோ நம்ம சனி பயிற்சி வீடியோ போடும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். முதல் 15 நாள், அதாவது மார்ச் 15 வரைக்கும் சூரியன் இங்கே இருப்பார். ஏன்னா மாசி மாதம் இல்லையா, மாசி மாதத்தில் சூரியன் வந்து கும்ப வீட்டில் இருப்பார். 15 நாளுக்கு அப்புறம் சூரியன் மீன வீட்டுக்கு போயிடுவார். ஸோ அடுத்து சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் வந்து மீன வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராகுவும் பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் மீன வீட்டில் தான் இருப்பார். மே மாதத்துக்கு அப்புறம் கும்ப வீட்டுக்கு போவார். ஸோ நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் அதை அப்போ அப்படி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். இந்த மார்ச் மாதம் எல்லாருக்கும் நல்ல பலன்களை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டு
ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. இப்போ சிம்ம ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம ராசினாலே சிங்கம்னு சொல்கிறது. சிங்கம் ஆளுமை, நாட்டையும் சரி வீட்டையும் சரி சிம்ம ராசிக்காரங்க தான் நிறைய பேர் ஆளுவாங்க. நம்ம ஆண்டவர்கள் நிறைய பேர் சிம்ம ராசிக்கார தான். ஸோ அதனால் இந்த சிம்ம ராசி பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு தனித்துவம் இருக்கும். அதாவது காட்டுக்கே ராஜா இல்லையா சிங்கங்கிறது. ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்க மட்டும் தனியாக தெரிவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஏன்னா சூரியனுங்கிறதா சூரியனோட வீடு இல்லையா, சூரியன் ஆட்சி படுற வீடு இல்லையா, சூரியனா பிரகாசம், சூரியனா ஒளி. ஸோ அந்த ராசிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு தைரியம் இருக்கும் அவங்கள்ட்ட. ஃபேஸ் பண்ணிடுவோம் இதனால் சமாளிச்சிருவோம் அப்படிங்கிற எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது வின் பண்ணியும் காட்டுவாங்க. ஸோ அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ராசிநாதன் ஃபஸ்ட் ஆஃப் அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 15ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போவார். பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு இல்லையா. ஆனால் சனி கூட சேர்ந்து பார்க்குறாரு. சனி சிம்ம ராசி நல்ல கிரகம் இல்லை. அப்போ சனியும் சூரியனும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கும்போது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் உண்டு, ஒரு மைனஸ் பாயிண்ட் உண்டு. ஒரு நல்லதும் நடக்கும், ஒரு கெட்டதும் நடக்கும். பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் சரியில்லை. கொஞ்சம் சேலஞ்சிங்கான டேஸாக தான் இருக்கும் மே மாதம் வரைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இப்போவே 4 கிரக சேர்க்கை இருக்குது. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவானும் அங்கே போயிடுவார். சனி பகவான் இந்த 8ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அஷ்டம சனி. ஸோ அப்போ இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தான். ஏன்னா இந்த 2 மாதம் காலம் ஏன்னா உண்மையை சொல்லி தானே ஆகும். ஆனால் என்னென்ன நல்ல விஷயங்கள் உண்டு, அதில் என்ன நல்ல விஷயங்கள் பார்ப்போம். ஏன்னா குரு பேச்சு நல்லாயிருக்கு. சிம்மராசிக்காரங்களுக்கு குரு 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். 11ஆம் இடத்துக்கு குரு ரொம்ப நல்ல விஷயங்களை செய்வார். 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போயிட்டு நல்ல விஷயங்கள் செய்வார். அது நம்ம குரு பேச்சு வீடியோவில் நம்ம அதிகமாக அதை பார்ப்போம். ஸோ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ராசினால ராசியை பார்க்குறது ஒரு சிறப்பு. அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா இருப்பீங்க. நீங்கள் உங்கள் ஃபேஸு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், நீங்கள் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் அதாவது செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ சூரியன் 8ஆம் இடத்துக்கு போய் என்ன ஆகுனா அவளுக்கு நல்ல இடம் கிடையாது, அறிவு ஸ்தானம். ஸோ அப்போ சூரியனும் 8ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. 10வது அங்கே சுக்கிரன், புதன், ராகு, சூரியன் இந்த 4 கிரகமும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பண விஷயங்களில் இல்லை ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப நம்பிக்கையானவர்கள்ட்ட ஒரு கன்சல்ட் பண்ணி ஒரு டிஸ்கஷன் பண்ணி முடிவெடுக்கிறது நல்லது சிம்மராசிக்காரங்களுக்கு. சிம்மராசிக்காரங்க ப்ளஸ் பாயிண்ட் என்னங்கிறத சொல்லுவோம். ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல செவ்வாய். இது ஒன்றே போதும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம். என்னடா சொல்கிறேன்னா, 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும், அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்குற கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான், பாக்கியாதிபதி. அவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அப்போ சிம்மராசிக்காரங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு பண விஷயங்கள் தட்டுப்பாடு இருக்காது. ஏன்னா லாபஸ்தானத்தில் பாக்கியாதிபதி 2ஆம் இடத்தை வேறு பார்க்குறாரு, தனஸ்தானத்தை. ஸோ அப்படி இருக்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் என்ன ஒரு சேலஞ்சஸ், என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் பணத்தட்டுப்பாடு இருக்காது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா சிம்மராசிக்காரங்களுக்கு. இன்னொன்று இந்த போலீஸு, ராணுவம், இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. சிம்மராசிக்காரவங்க யாராச்சும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதியாக செவ்வாயும் 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ அப்போ 11ஆம் இடம் தான் வெற்றி ஸ்தானம். 10க்கு அந்த செவ்வாய் 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். நமக்கு ஒரு எக்ஸாமில் எழுதுகிறோம், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கும், ஒரு காம்படிஷனில் இருக்கும் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு எந்த இடத்த பார்க்கணும்னா 6, 11 பார்க்கணும். அப்போ 11ஆம் இடத்துல செவ்வாய் 6ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பார்க்கும்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு போட்டித் தேர்வில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, இது மாதிரி ஏதோ ஒரு காம்படிஷன் அதில் சக்ஸஸாக இருக்க வாய்ப்பு உண்டு. புதுசாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா வரும். ஒரு பிஸ்னஸோ இல்லை புதுசாக ஏதோ ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணுறோம் அப்படிங்கிற ஐடியா வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு இங்கே 10ஆம் இடத்துல இருக்கார். நிறைய பேர் சொல்லுவாங்க குரு 10க்கு வந்தால் தொழில் பறி போகும். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஏன்னா அது கோச்சார பலன்கள் தானே. அப்போ இந்த குரு எங்கெல்லாம் பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அப்போ ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸோ இல்லை புதுசாக ஒரு தொழில் பண்ணுறங்கிற ஐடியா வரும். அதனால இன்கமும் வரும் அவங்களுக்கு. ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாருல இந்த குருவும். ஸோ அப்போ புதுசாக ஒரு சேஞ்சஸும் வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு 8ஆம் அதிபதியும் கூட. 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு தொழிலையோ ஒரு வேலை பார்க்குற இடத்துலையோ ஒரு சேஞ்சஸோ, ஒரு இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதோ, இப்போ ஸ்கூலாக இருந்தால் இந்த ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாறுறது, ஆஃபீஸ் வந்தால் இந்த ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு மாறுறது, இல்லைனா அட்லீஸ்ட் செக்ஷன் மாறுறது, கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தால் இந்த மாதிரி சொல்கிறேன். அது ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அது நல்ல விதமாக நடக்கும். இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு தனஸ்தானாதிபதி புதன் 8ஆம் இடத்துக்கு போகிறார். நீச்ச பங்கம் மாறார். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா பண வரவு இருக்குன்னு சொல்லிட்டேன்.
ஆனால் அந்த பண விஷயங்களில் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா தனஸ்தானாதிபதி 8க்கு போகிறார். அப்படிங்கும்போது பணத்தில் ஏதாவது ஏமாறத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு 1000 2000 எனக்கு தெரிஞ்சு இங்கே விட்டுட்டு வந்துட்டேன், இல்லை தொலைச்சிட்டேன். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜுவல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. பொதுவாக அந்த மாதம் சிம்மராசிக்காரங்க நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்கனால. ஆனால் அது 8ஆம் இடத்துல போய் உச்சமாக இருக்கும்போது வீண் செலவுகள் ஆகும். நான் 1000 ரூபாய்க்கு நான் ஷாப்பிங் பண்ணலான்னு போனேன்னா தேவையில்லாமல் நான் ஒரு 2000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி வீண் செலவுகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கு ப்ரிகாஷனாக இருக்கிறதுக்கு தான் நம்ம ராசி பலனே சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா நீங்கள் ப்ரீ பிளான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் நெகட்டிவ் வண்டியில் போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் தான் ஆக்சிடென்ட்டை சொல்கிறது. அந்த 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. ராசிநாதனே வேறு போகிறாரு இங்கே. அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்க வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் 8ஆம் இடம், மறைவு ஸ்தானத்தில் புதன். மறைவு ஸ்தானத்தில் புதன் எப்பயுமே மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதாவது படித்தது மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸு யார் சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா, ரிவிஷன்ஸ் 2-3 டைம் எக்ஸ்ட்ரா ரிவிஷன்ஸ் எடுத்து போகிறது நல்லது. ஏன்னா கிரக நிலையில் கொஞ்சம் வீக்காக இருக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் 8ஆம் இடம் இல்லையா, புதன் மறைந்தாலும் நிறைந்த கல்வியை கொடுத்தாலும் அது 8ஆம் இடம் போது ஒரு ட்ராபேக் இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச கொஷினை விட்டுட்டு வந்துடுவோம், அதை தெரிஞ்ச கொஷினை தப்பாக எழுதிட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கு தான் நம்ம ப்ரிகாஷனாக சொல்கிறோம். ஸோ இப்போ படிக்கிற பிள்ளைங்க அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது. எனக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியா இருக்குது, நான் மேரேஜ் பண்ணலாமா அப்படின்னா, பொதுவாக அஷ்டம சனி ஆரம்பிக்க போது அஷ்டம சனியில் திருமணம் பண்ணுறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல டைம் நடக்குதுங்கிற பட்சத்தில் பண்ணலாம். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பயிற்சிக்கு அப்புறமா மே மாதத்துக்கு அப்புறம் 7ஆம் இடத்துக்கு குரு பார்க்க போகிறாரு. 7ஆம் இடத்துல ராகுவும் வந்துடுவார். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேர் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. சில பேர் ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிட்டு போனாங்க. சில பேர் அரேஞ்ச் மேரேஜே நடக்கும். ஏன்னா ஜாதகத்தில் நல்ல டைம் நடக்குது, ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி தசை 9ஆம் அதிபதி தசை இந்த மாதிரி நல்ல டைம் நடக்கும் போது நீங்கள் அந்த அஷ்டம சனி வச்சு பயப்பட வேணாம். ஸோ மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு நான் ஸ்டெப் எடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எந்தெந்த விஷயத்துலலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்தந்த விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதம் சிம்மராசிக்காரங்க நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன ட்ராபேக், இந்த சின்ன சின்ன சேலஞ்சஸ்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணி அதுக்கான ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த மாதம் மார்ச் மாதத்தில் ராசிக்காரங்க நினச்சதை அச்சீவ் பண்ணுவாங்க. மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ தொடர்ச்சி அடுத்தடுத்து நம்ம சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி இப்படின்னு போடுறோம். அது இல்லாமல் நடுவில் அவேர்னஸ் வீடியோ போட போகிறோம், பொது பலன்கள் போட போகிறோம், ஜென்ரலான வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏன்னா அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான வீடியோஸ் நம்ம போட போகிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தலச்சன் கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற வீடியோ ஒன்று வரப்போகுது. மூல நட்சத்திரம் போன கல்யாணம் பண்ணால் மாமனார் காவாதுங்கிறாங்க. இது மாதிரி அவேர்னஸ் வீடியோ நம்ம போட போகிறோம், பயிற்சி பலன்கள் போட போகிறோம், அடுத்தடுத்து மாத பலன்கள் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.